சரி. இன்னைக்கு நாம தஞ்சை பெரிய கோயில்ல மாமன்னர் ராஜராஜ சோழன் காலத்துல கணபதிக்கு வழங்கப்பட்ட தான கல்வெட்ட தான் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கல்வெட்டு சொல்லுது. இதுல ஒரு நிர்வாக இதையும் சொல்லுது. இக்கோவிலோட மேற்கு திருச்சுற்று மாளிகையில முதல் கோட்டத்துல 2வது கல்வெட்டு அத தான் நீங்க படத்துல பார்க்குறீங்க. அதாவது இந்த கணபதி கோவில் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு பின்பக்கமா இருக்கு. கணபதி கோவில்ங்கிறது அந்த வாழைப்பழ பிள்ளையார்ன்னு சொல்லுவாங்க. ராஜராஜ சோழர் கூட வழிபட்ட பிள்ளையார்ன்னு சொல்லுவாங்க. கோவிலுக்கு பின்பக்கத்துல உள்ள திருச்சுற்று மாளிகையில 2வது கல்வெட்டா இருக்கு. இவர் தான் வந்து ராஜராஜ சோழன் காலத்து விநாயகர், அமைக்கப்பட்ட விநாயகர். அதில வந்து பார்த்தீங்கன்னா, மேல் வலது கை வந்து துண்டிக்கப்பட்டிருக்கும். "ஸ்வஸ்தி ஸ்ரீ உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் ஆலயத்து பிள்ளையார் கணபதியார்க்கு வாழைப்பழம் அமுது செய்தருள உடையார் பண்டாரத்து பொலிசையூட்டுக்கு வைத்தருளின காசும் இக்காசு பொலிசையூட்டுக்கு கொண்ட அங்காடிகளும் கல்லில் வெட்டியது" அப்படின்னு குறிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, மாமன்னர் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயில்ல உள்ள மேற்கு பரிவாலயம் இது வந்து பரிவாலயம் தனி ஆலயமா இருக்கிறது. முதல் பிராகாரத்தில இருக்கும் பிள்ளையாருக்கு அதுதான் படத்தில பார்க்குறீங்க. வாழைப்பழ பிள்ளையார். உணவு படைக்க இக்கோவிலின் பண்டாரத்தில் அதாவது கருவூலத்தில வட்டியிட்டு வந்த காசும், அந்த வட்டியில் வந்த காசுகளை கொண்ட அங்காடிகளின் பெயர். அங்காடிங்கிறது இந்த மாரி சூப்பர் காம்ப்ளெக்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா? மார்க்கெட் காம்ப்ளெக்ஸ் இல்ல சூப்பர் மார்க்கெட்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த மாரி அங்காடிகளின் பெயர்கள் வந்து கல்லில் வெட்டியிருக்காங்க. அது என்னன்னுங்கிறத பார்ப்போம். "ஆலயத்து பிள்ளையார் கணபதியாருக்கு அமுது செய்தருள நிசதம் வாழைப்பழம் 150ஆக ஓராட்டைக்கு வந்த வாழைப்பழம் 54,000க்கு காசு ஒன்றுக்கு வாழைப்பழம் 1,200ஆக வந்த காசு 45க்கு காசு ஒன்றுக்கு ஆட்டை வட்டம் அரைக்காற் காசு பொலிசையூட்டாக சந்திராதித்தர் செல்ல வைத்த காசு 360 காசில்." ஆட்டைங்கிறது இப்போ தான் நம்ம என்னமோ அது ஒரு பசப்பு சொல்லா மாற்றிட்டோம். ஆனா ஆட்டைங்கிறது ஒரு வருஷங்கிறது தான் அதோடைய வந்து பொருள். தவறா பயன்படுத்துறோம். ஆலயத்தில் உள்ள பிள்ளையார் இப்ப படத்துல பார்க்குற இந்த பிள்ளையார் கணபதிக்கு உணவு படைக்க நாள்தோறும் அதான் நிசதம் வாழைப்பழம் எவ்வளவு 150 வாழைப்பழம். ஓராண்டுக்கு வந்த வாழைப்பழம் எவ்வளவு 54,000. அப்ப 54,000 பழங்களுக்கு எப்படி பிரிக்கிறாங்கன்னா, ஒரு காசுக்கு 1,200 பழங்களாவும் 54,000 பழங்களுக்கு 45 காசுன்னு பிரிக்கிறாங்க. புரிஞ்சுக்கோங்க. காசு 1க்கு ஒரு வருஷத்துக்கு வட்டி விடுறாங்க பார்த்தீங்களா? அது வந்து அரைக்கால். அதாவது 1/8 0.125 அந்த அளவு காசு. மொத்தமா வரக்கூடிய பொலிசை சூரிய சந்திரன் இருக்கும் வரை வட்டிக்கு வந்த காசு வந்து ஒரு வருஷ கணக்குப்படி பார்க்கும்போது 360 காசுகள் வருது. புரியுதுங்களா? இப்ப இந்த 45 காசுங்கிறத ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அதேமாரி 150 வாழைப்பழம். இப்ப 150 வாழைப்பழமும் 45 காசுகளும் எப்படி வருது? அப்படிங்கிறது தான் இந்த கல்வெட்டு சொல்லப்படுது. ரொம்ப சின்ன கல்வெட்டு. ஆனா முக்கியமான கல்வெட்டு. முதல் தஞ்சாவூர் குற்றத்து தஞ்சாவூர் புறம்படி நித்த வினோத பெருந்தெருவில் நகரத்தார் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர்க்கு ஆண்டு 29வது பசான் முதல் கொண்ட காசு 64 காசு ஒன்றுக்கு ஆட்டை வட்டம் அரைக்காறு காசு பொலிசையாக கடவ பொலிசை காசு 7.5க்கு சந்திராதித்தவர் உடையார் பண்டாரத்தை நிசதம் இடக்கடவ வாழைப்பழம் 25 அப்படி சொல்கிறாங்க. தஞ்சாவூர் கூற்றத்து தஞ்சாவூர் புறம்படி இந்த புறம்படிங்கிற வார்த்தை நம்ம இதுக்கு முன்னாடி இன்னொரு கல்வெட்டுலையும் பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா, தஞ்சாவூர் கூற்றம்ங்கிறது உள் நகரம் தலைநகரம் மாதிரி. புறம்படி அப்படிங்கிறது நகரை சுற்றியுள்ள உள்பகுதிகள். இப்போ தஞ்சாவூரை சுற்றி இருக்கக்கூடிய 1 கிலோமீட்டர் வட்டத்தில் உள்ள பகுதிகளை இப்படி சொல்லுவாங்க. இருக்கும் நித்த வினோத பெருந்தெரு அது ஏதோ ஒரு தெரு பேர். நித்தம் வினோதங்கிறது ராஜராஜ சோழர் பட்டப்பெயர். மாமன்னர் ராஜராஜ சோழரோட 29 ஆட்சி ஆண்டில் அறுவடை காலம் பசான்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து கொண்ட காசு எவ்வளோனா 64 காசு. அந்த காசில் ஒரு காசுக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ எடுத்துக்கிறாங்க ஆட்டை வட்டம் அரைக்கால் காசு எவ்வளோ வட்டி அரைக்கால் காசு எடுத்துக்கிறாங்க. அப்போ மொத்த வட்டி எவ்வளோ வருது 7.5 காசு. இந்த காசுகளை கொண்டு சூரிய சந்திரன் இருக்கும் வரை கோவிலின் பண்டாரத்தில் நாள்தோறும் கொடுக்கப்படும் வாழைப்பழங்களோட எண்ணிக்கை எவ்வளோ 25 வாழைப்பழம். இப்போ இந்த புறம்படியில் உள்ளவங்க 7.5 காசு மற்றும் 25 வாழைப்பழம் கொடுத்துருக்காங்க. இப்படி கணக்கு வச்சுக்கோங்க. அடுத்து எவ்வளோ வருதோ இதெல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன முதல்ல உள்ள கணக்கு வந்து சரியாக டேலி ஆகும். அதுக்கு அடுத்து தஞ்சாவூர் குற்றத்து தஞ்சாவூர் புறம்படி மும்முடி சோழ பெருந்தெருவில் நகரத்தார் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர்க்கு ஆண்டு 29வது பசான் முதல் கொண்ட காசு 120 காசு ஒன்றுக்கு ஆட்டை வட்டம் அரைக்கார் காசு பொலிசையாக கடவ பொலிசை காசு 15க்கு சந்திராதித்தவர் உடையார் பண்டாரத்தே நிசதம் இடக்கடவ வாழைப்பழம் 50 அப்படி சொல்கிறாங்க. போன தடவை எவ்வளோ வாழைப்பழம் 25, இப்போ எவ்வளவு 50. அப்போ கூட்டினா 75. போனதில் வந்து 7.5, இப்போ எவ்வளோ காசுன்னு பாருங்கள். இப்போ தஞ்சாவூர் கூற்றம் தஞ்சாவூர் புறம்படியில் இருக்கக்கூடிய இன்னொரு தெரு பேர் மும்முடி சோழ பெருந்தெரு. அந்த தெருவில் இருக்கிற நகரத்தார் யாருன்னு தெரியும். மாமன்னர் ராஜராஜ சோழனோட அதே 29ஆம் ஆட்சி ஆண்டில் அறுவடை காலம் முதல் கொண்ட காசு எவ்வளோ 120 காசு. வழக்கம் போல் வட்டி காசு எவ்வளோ வருது அரைக்கால். அப்போ மொத்தம் எவ்வளோ வருது 15. போன தடவை 7.5, இப்போ 15.
22. இந்த காசுகள கொண்டு சூரிய சந்திரன் இருக்கும் வரை கோவிலின் பண்டாரத்தில் நாள்தோறும் கொடுக்கப்படும் வாழைப்பழங்களோட எண்ணிக்கை எவ்வளோ? 50. போன வாட்டி எவ்வளோ? 25. இப்ப 50. 75. இப்படியே நீங்க கூட்டி பார்த்தீங்கன்னா, இந்த அங்காடி மூலமா தான் எல்லாம் என்ன ஆகுது? வாழைப்பழமும், காசு 2மே கோயின்சைடா வந்துட்டுருக்கு. அடுத்து தஞ்சாவூர் கூற்றத்து தஞ்சாவூர் புறம்படி வீரசிகாமணி பெருந்தெருவில் நகரத்தார் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர்க்கு ஆண்டு 29வது பசான் முதல் கொண்ட காசு 120 காசு ஒன்றுக்கு ஆட்டை வட்டம் அரைக்கார் காசு பொலிசையூட்டாக கடவ பொலிசைக்காக 15க்கு சந்திராத்த உடையார் பண்டாரத்தை நிசதம் இடக்கடவ வாழைப்பழம் 50. போன தர 50, 25, 75. இப்போ ஒரு 50. அப்போ எவ்வளோ? 125 வாழைப்பழம் வந்துட்டு. புரியுதுங்களா? அதே மாதிரி காசு வந்து இந்த வாட்டி 15 கொடுத்துருக்காங்க. சரி, தஞ்சாவூர் கூட்டம் தஞ்சாவூர் புறம்படியில் இருக்கக்கூடிய வீரசிகாமணின்னு ஒரு பெருந்தெரு, அது ஒரு தெரு. அந்த தெருவில் இருக்கிற நகரத்தாரும் அதே போல் அந்த 29 ஆட்சியாண்டிலேருந்து கொடுத்த காசு எவ்வளோ? 120 காசு. அதில் ஒரு வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ? அரைக்கால். மொத்த வட்டி எவ்வளோ? 15 காசுகள். அப்போ இந்த காசுகளை கொண்டு பண்டாரத்தில் நாள்தோறும் கொடுக்கப்படுற வாழைப்பழங்களோட எண்ணிக்கை எவ்வளோ? 50. அப்போ 15, 15, 7.5 மொத்தத்தையும் கூட்டும் போது 37.5 காசுகள் வருது. 50, 50, 25, 125 வாழைப்பழங்கள் வருது. சரிங்களா? இப்போ மீதம் இருக்கிறத பார்ப்போம். தஞ்சாவூர் கூட்டத்து தஞ்சாவூர் புறம்படி திருபுவன மாதேவி பேரங்காடி நகரத்தார் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர்க்கு ஆண்டு 29வது பசான் முதல் கொண்ட காசு 60 காசு ஒன்றுக்கு ஆட்டை வட்டம் அரைக்கார் காசு பொலிசையூட்டாக கடவ பொலிசைக்காக 7.5க்கு சந்திராயத்தர் உடையார் பண்டாரத்தை நிசதம் இடக்கடவ வாழைப்பழம் 25. இப்போ கணக்கு டேலி ஆகுது பார்த்தீங்களா? அப்போ 125, 25, 150. அதே மாதிரி ஆனால் இங்கே வரவங்க யாருன்னா சூப்பர் மார்க்கெட், அது பேர் திரிபுவன மாதேவி பேரங்காடின்னு சொல்கிறாங்க. அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, அறுவடை காலம் முதல் 120 காசில் ஒரு காசுக்கு வட்டி வந்து 7.5 காசுகள் மொத்தமாக வருது. அப்போ மொத்த வாழைப்பழங்கள் எவ்வளோ கொடுக்குறாங்க இவங்க? 25. அப்போ எல்லாத்தையும் கூட்டி பார்க்கும்போது 150 வாழைப்பழம், எல்லா காசுகளையும் கூட்டி பார்க்கும்போது 45 காசுகள் வருது. அப்போ இந்த நகரத்தார் இந்த பேரங்காடியில் உள்ளவங்க தான் இந்த தானத்தை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அதனால தான் இந்த பிள்ளையாருக்கே வாழைப்பழ பிள்ளையார்னு பேர். அப்போ பார்த்துக்கோங்க, ஒரு வருஷத்துக்கு 54,000 வாழைப்பழம் இந்த இறைவனுக்கு படைக்கப்பட்டிருக்கு. மாமன்னர் ராஜராஜ சோழரோட புகழ் ஓங்குக. இது வெறும் ஒரு கல்வெட்டு மட்டும் இல்லாமல் ஒரு வாழ்வியல் நடைமுறை, நிர்வாக நடைமுறை சொல்லுது. அடுத்தடுத்த பதிவில் கணபதியை பற்றி பார்க்கலாம்.